பிரபல கராத்தே மாஸ்டரான ஷியான் ஹுசைனி அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவரோட மறைவிற்கு தொடர்ந்து ஏகப்பட்ட பிரபலங்களும் சரி, சாமானிய மக்களும் சரி, அவருடைய மாணவர்களும் சரி கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில ஷியான் அவர்களோட மறைவுக்கு பிறகு அவர் ஆசையா வளர்த்த நாய் இப்போ ஒரு செயல் செஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு எல்லோருக்குமே பயங்கரமான ஒரு கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஷியான் அவர்களோட அருகிலேயே, அதாவது இப்போ அவர் உடல் வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு அருகிலேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஷிகான் அவர்களுக்கு பெட்ஸ் வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதுலயுமே குறிப்பா அவர் வீட்ல ஏகப்பட்ட பெட்ஸ் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. இன்னும் ரொம்ப அவரோட ஆர்வத்த சொல்லப்போனா, ஒரு பாம்பு குட்டிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ்லாம் எடுத்து வீட்ல பத்திரமாவே வளர்த்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் அதுல ரொம்ப ஃபேவரட்ஸ் அப்படின்னா நாய்க்குட்டி தான். அந்த ஒரு நாய தன்னோட சொந்த பிள்ளை மாரி அவர் வளர்த்துட்டு வந்திருக்காரு. எங்க போனாலும் கூட்டிட்டு போறது, காலையில வாக்கிங் கூட்டிட்டு போறது, அதுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறது. ஒரு சில டைம்ஸ் வந்து இவரு பார்த்தீங்கன்னா, மும்பை போயிருவாரு, அப்படி இல்லனா ஃபாரின் போயிருவாரு வில்வித்தை போட்டிக்காக. அப்பலாம் கூட அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கு கால் பண்ணி, "சாப்பிட்டாங்களா? அவங்க என்ன பண்றாங்க? இப்ப நல்லா தூங்குறாங்களா?" அப்படின்னு அந்த நாய்க்குட்டிய ஏகப்பட்ட டைம் வந்து விசாரிச்சுட்டே இருப்பாராமா. அவர் ஊர்லேருந்து வந்தா கூட முதல்ல ஓடி போய் அவர ரிசீவ் பண்றது அப்படிங்கிறது, அந்த ஒரு நாய்க்குட்டி தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்படி தன்னோட சொந்த பையன் மாரி தான் ஷேயான் ஹுசைனி அவர்கள் அந்த ஒரு நாய்க்குட்டிய வளர்த்திருக்காரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனதுக்கப்புறம், அவரு கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு அப்படின்னு தான் அந்த நாய்க்குட்டி இருந்திருக்கும். ஆனா, அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது அந்த நாய்க்குட்டியால ஏத்துக்கவே முடியல. தொடர்ந்து நாய் சாப்பிடவே இல்ல. அவருக்கு பக்கத்திலேயே உட்காந்து அமர்ந்துகிட்டு, எதுவுமே சாப்பிடாம அப்படியே அழுதுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அத அவங்களோட உறவினர்கள்லாம் பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. நெறைய பேரு அங்கனே அழக்கூட செஞ்சிருக்காங்க. சிகாய் ஹுசைனி அவர்கள் மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல, விலங்குகிட்டயுமே ரொம்ப அன்பா இருந்திருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலியமா தெரியுது. நீங்க அந்த ஒரு வீடியோவ பார்த்தீங்களா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் மோகன்லால் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல மம்முட்டி அவர்களோட உடல்நிலை குறித்து ஷேர் பண்ணியிருந்தாரு. சமீபத்துல மோகன்லால் அவர்கள் சபரிமலைக்கு போயிருந்தாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவரு மம்முட்டிக்கு அர்ச்சனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. அந்த ஒரு சமயத்துல மம்முட்டி அவர்களுக்கு புற்றுநோய் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருந்துச்சு. அது சரியாகணும்னு தான் தன்னோட நண்பனுக்காக அவரு சபரிமலை போயிருக்காரு அப்படின்னு ரொம்பவே ட்ரெண்டிங்கா இந்த விஷயம் போய்க்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு இன்டர்வியூல அத பத்தி கேட்கும்போது, "சபரிமலைக்கு நான் போனது உண்மதான். அவருக்கு நான் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது என்னோட பெர்சனல். அத நான் பொதுவெளியில பேச விரும்பல. அங்க நான் பண்ணியிருந்த அர்ச்சனை சீட்ட யாரோ ஆன்லைன்ல பரப்பிட்டாங்க. எது எப்படியோ மம்முட்டி அவர்கள் இப்ப ரொம்பவே நல்லா இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் வர மாதிரியான சின்ன சின்ன விஷயம் தான் அவருக்கும் வந்திருக்கு. நெறைய பேர் என்னென்னமோ பேசுறாங்க. அதெல்லாம் கிடையாது. மம்முட்டி ரொம்பவே நல்லா இருக்காரு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. மேலும் நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவரு இப்ப நடிச்சிட்டு இருக்க எம்புரான் படம் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவர் சபரிமலை போயிருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் நெறைய பேரு மம்முக்காக்காக தான் வேண்டியிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எது எப்படியோ மம்முக்கா நல்லா இருந்தா ரொம்பவே நல்லாருக்கும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.